ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ட்ராயிங்ஸை தான் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராக்டிஸ் வீடியோ தான் இது, AutoCADோட ப்ராக்டிஸ் வீடியோ. ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சிம்பிளான வீடியோ, ரொம்ப தெளிவாகவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் நம்ம சேனல் இன்ன வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரையும் கண்டிப்பாக பார்க்குறதெல்லாம் நீங்கள் எப்படி கற்றுக்குறீங்க AutoCAD அப்படிங்கிறதே இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் நான் நிறைய ஒரு பெனிஃபிட்ஸான வீடியோஸு டிசைனிங் இது ஃபீல்டில் நிறையா அப்லோட் பண்ணுறதுக்கு இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பற்றியும் பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம AutoCADக்குள்ளே இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு வந்துடும். சரி வாங்க. ஓகே, AutoCADோட ஹோம் பேஜ் அதுக்கு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து இந்த ட்ராயிங்க்கு ஷார்ட் ஃபார்மாக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு பிளாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இதனால் இதை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த பிளாக்கை நம்ம எப்படி 2Dயில் வரைகிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரி வாங்க. ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். ப்ளஸ் ஐக்கானில் ஃபஸ்ட்டு F5 to F7 ஆன் பண்ணி விட்டுருங்க. UN என்டர், அதாவது யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூனிட்டில் போய்ட்டு 0 அப்படின்னு கொடுத்துருங்க. ப்ரிசிஷன் வேல்யூ இன்ச்சு வந்து எப்போதுமே மில்லிமீட்டர் தான். நெக்ஸ்ட்டு LIM என்டர்னு கொடுத்தீங்கன்னா லிமிட்ஸ், அதில் வந்து 0,0வும் 500,500 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்து ஃபைனலாக Z என்டர் A என்டர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதில் வந்து டாப் வியூவை வரைய போகிறோம். ஓகே, சாரி, இல்லை இந்த வியூ தான் நம்ம வரைய போகிறோம். ஓகே, இந்த ட்ராயிங் 1 அப்படின்ற ஷீட்டில். ஓகே, இதில் இதை மாதிரியே நம்ம ஒரு ஷீட் ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நம்ம 2Dக்கு மாற்றிக்கலாம். ஓகே, இந்த ஒரு இதுதான் நம்ம வரைய போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரைய போகிறோம். இதில் கஸ்டம் வியூன்னு இருக்குது, இதில் நான் டாப் வியூன்னு வச்சுக்கிறேன். அதாவது இதை தான் நான் வரைய போகிறேன். இதுக்கு டைமென்ஷன் எல்லாமும் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஃபஸ்ட்டு L என்டர், லைன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் லைன் எடுத்துக்கிட்டு 60க்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். 60 அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கொயராகவே நீங்கள் ட்ரா பண்ணிடலாம். 60. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 30, 40, 50, 60, 65க்கு 65, 60 அகைன் 65க்கு. அதாவது இந்த லைன் பார்த்திங்கன்னா 65க்கும் இந்த லைன் பார்த்திங்கன்னா 60க்கும் வரைஞ்சிட்டேன். இப்படி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு அகைன் L என்டர், லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துகிட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுங்க. 15 டிஸ்டன்ஸில் மேலே பார்த்தீங்கன்னா 25, அதை இப்படி எண்ணெச்சி விட்ருங்க. இப்படி எண்ணெச்சி விட்டுட்டு இப்போ இதே பார்ட் தான் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடும் வேணும். ஸோ இதை நம்ம மிரர் பண்ணிக்கலாம். MI என்டர், மிரர் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி கிளிக் மேலே ட்ராக் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு லைன் என்டர், L என்டர்னு கொடுத்துட்டு இதுலேருந்து மேலே 10ன்னு சொல்லி என்டர் கொடுத்துக்குங்க. அதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இப்படி ட்ராக் பண்ணி விட்டுறலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆரோ மாதிரி இருக்கும். இந்த ஆரோவை தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போது அது எப்படின்னா ரொம்பவே ஈஸி. C என்டர்னு கொடுத்துக்கோங்க. C மீன்ஸ் சர்க்கிள். இதில் இந்த சென்டர் பாயிண்ட் காமிக்குது. அந்த சென்டர் பாயிண்ட்டில் போயிட்டு எத்தனை டயாமீட்டர் அப்படின்னா 30, நம்ம 15 நீங்கள் கொடுத்தீங்கனாலே போதும், அது ரேடியஸில் கன்வெர்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது TR என்டர் கொடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐக்கானில் போயிட்டு இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க. அகைன் ட்ரிம் ஐக்கான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத அன்வான்ட் லைன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிவிட்டு Ctrl A கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகிடும். J என்டர், அதாவது Ctrl A மீன்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட்டும் செலக்ட் ஆகி இந்த மாதிரி சிங்கிள் லூப் ஆகிடும். அதாவது இப்படி கொண்டு போய் வச்சிங்கன்னா ஃபுல்லாக ஹைலைட் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது சிங்கிளாக இருக்குது. ஓகே, இப்போ ஹோம் ஐக்கானை கிளிக் பண்ணேன்னா சவுத் வைஸ் ஐசோமெட்ரி அல்லது 3D வியூஸ்னு சொல்லுவாங்க, அந்த வியூக்கு வந்துடும். இதில் வந்து நம்ம இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்க போகிறோம். இது 3Dயாக மாற்ற போகிறோம். அதுக்கு ப்ரெஸ் ஃபுல் கமாண்டை எடுத்துக்கோங்க. ஓகே, ப்ரெஸ் ஃபுல் கமாண்ட் எடுத்துகிட்டு இந்த ஏரியாவை கிளிக் பண்ணி நான் இப்படி மேலே ட்ராக் பண்ணுறேன். இது கரெக்டாக 60 அப்படின்னு சொல்லி என்டர் கொடுத்துக்கோங்க. 60க்கு போதும். அடுத்தது இந்த ஒரு ஏரியா எவ்வளோதுக்கு அப்படின்னா ஒரு 10 mm அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கமாண்டை விட்டு வெளியாகிடுங்க. ஓகே, ஓகே, இப்போது நம்ம சூப்பராக ஒன்று ரெடி பண்ணியாச்சு. இதை நாம் இப்போது ரியலிஸ்டிக்கில் பார்த்துருவோம். ரியலிஸ்டிக்கில் பார்த்திங்கன்னா இது ஒரே ஒரு ட்ராயிங், இந்த ட்ராயிங்கையும் பார்த்துருவோம் சேமாக இருக்கா அப்படின்னு. ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்கும். அது என்னென்னு நான் சொல்லிடுறேன். அதாவது இது பார்த்திங்கன்னா இது ஹைட்டு ரொம்பவே சின்னதாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. அதாவது இதையும் நீங்கள் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போது எனக்கு அதுதான் சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஸோ அப்படி வச்சேன்.
இதை நான் 35 கொடுத்துருந்தேன், அதில் வந்து 60 கொடுத்துருந்தேன், ஸோ 25 ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போது சேம், ரெண்டுமே சேம். இப்படி இந்த மாதிரி ஒரு பிளாக்கை இப்படி ரெடி பண்ணி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு AutoCADல எது கொடுத்தாலும் உங்களால் டிசைன் பண்ண முடியும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த ஒரு ஷார்ட்டான ஒரு பிளாக்கை எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு 3D பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்திருக்கும். பட் இது ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். மறுபடியும் சொல்கிறது தான், நம்ம வீடியோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா நம்புகிறேன் கண்டிப்பாக வேல்யூபிளாக இருந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா நிறைய விஷயத்தை நீங்கள் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இடையில நான் கமெண்ட்ஸ், நேமு, ஷார்ட் கீஸ் அந்த மாதிரிலாம் நான் நிறையா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன் இடையில. தயவுசெய்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலில் இப்போ வரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும், எந்த மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.